திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவர் கோரி கப்பிய கரி மோகன் அடிப்பேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசு சாட்சிவன் உரை ரதம் அச்சது ஒடி செய்தார் தீரா அத்துயரது கொடு சுத்திர மணிபடும் ஒப்புணம் அதனிடைமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமானே எங்காயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியகோங்க பொழித்த புகழியகோம் கடல் போற்றி ஆளிமிசை கல்முதப்பில் அணிந்தது போற்றி பாலி திருநாவலூர் வந்தந்தர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாமல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வள்ளல் வைத்திய சுவாமியை பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் வியாசர் சுகருக்கு உபதேசம் செய்த அத்தியாயத்தில் இரண்டாவது பகுதியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேசவன் ஜாத்தியம் சார் தேசவன் ஜாத்தியம் துளசி என்ன இருந்தாங்க போயிருக்காங்களா? சரி, அப்படி சும்மா மட்டும் போடுவோம், சும்மா போடுங்க தெரியுது, அப்படியே விட்டு எல்லாம் இல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வைத்தியம் சொல்ற பெரும் கரையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் வியாச முனிவர் சுகருக்கு சொன்ன அந்த அத்தியாயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படி திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அங்கே அருணகிரிநாத பெருமானுக்கு தேருக்கு பின்னாடி இருந்து காட்சி கொடுத்த அந்த ஒரு செய்தியை பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார் நமது அருணகிரிநாத பெருமான். திருவிழா நடக்கின்ற அந்த நேரத்தில் அருணகிரிநாத பெருமான் வந்து வழிபாடு செய்யும் போது கூட்டம் ரொம்ப இருக்கு. எங்க திருச்செந்தூர் கடைசியா நிக்காரு. பெருமானே, இவ்வளவு கடைசியாக இருக்கின்றதே, எப்படி உன்னை காணப்போகின்றேன் என்று நினைத்த மாத்திரத்திலே முருகப்பெருமான் அவருக்கு அருணகிரி நீ தேருக்கு பின்னாடி வா என்று முருகப்பெருமான் சொல்ல, உடனே தேருக்கு பின்னாடி போய் என்ன செய்தார்? இருந்து தேருக்கு பின்னாடி போய் சென்று முருகப்பெருமானுடைய அந்த தரிசனத்தை கண்டார். அப்படி கண்டதினால் அருணகிரிநாத பெருமான் ஆட, அருணகிரிநாத பெருமான் பாட, முருகப்பெருமான் திருநடனம் புரிந்தார். எங்க? திருச்செந்தூர். தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமுடன் ஐந்தனின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் பஞ்சமலர் செங்கையும் சிந்து வேணும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாகும் புண்டரிகர் அண்டமும் கொண்டபகிர் அண்டமும் பொங்கியல வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்த எங்கினும் வளர்ந்துமும் புன்னரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திரிலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேணி பொங்கை கூற மங்கையும் சந்தமன முன்பிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி என்று மிக அற்புதமாக அந்த பாடலை அமைத்து பாடுவார் நமது அருணகிரிநாதர். இவர் பாடும்போது முருகப்பெருமான் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாராம், குழந்தை எப்படி இந்த தண்டையெல்லாம் அணிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, தண்டை அணி வெண்டயம், அந்த வீர கலல்கள், அந்த கலல்கள்ல அணிந்திருக்கக்கூடிய சதங்கைகள்,
குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க அவர் அந்த கண்ட காட்சி அப்படியே அருணகிரிநாத பெருமான் பாடுறேன். கண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும், அது அப்படியே சிலம்பு அப்படியே மணி ஆடுதான். கிண்கிணி சதங்கையும் கண்குளிர எந்தனும் சந்தியன், கண்களும் முகங்களும் சந்திரன் நிறங்களும் கண்குளிர எந்தனும் சந்தியாகும். அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து அப்படி தெரியுது முருகப்பெருமானுடைய அந்த காட்சி. பாடுறாரு. முருகப்பெருமான் திருநடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றார். அந்த தேருக்கு பின்னாடி எல்லாரும் முன்னிற்க இவருக்கு மட்டும் பின்னாடி வாழ என்று அழைத்தார். அதே போல நாம் உண்மையான அன்போடு இருந்தால், சாமி வழிபாடு செய்து கொண்டு இருந்தால், சாமி நமக்கு ஸ்பெஷலா என்ன செய்வாராம், காட்சி கொடுப்பாங்க. கூட்டம் அலைமோதும் கோயில்ல, திருக்கோயிலெல்லாம் எல்லாம் முந்திட்டு ஓடுவாங்க. ஆனா சாமி என்ன பண்ணுவாரு, பின்னாடி இருக்கிற ஆளை பார்ப்பாரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நிறைய பேருக்கு புரியுமா புரியலையான்னு தெரியல. எல்லாம் முந்தி அடிச்சு எல்லாம் 100 டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி ஓடுறாங்கல்ல, அவங்களுக்கு சாமி உடனே எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, காட்சி. பின்னாடி யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு சாமி தன்னுடைய அந்த எல்லையில்லாத அருளை செய்வார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில்ல போயிட்டோம்னா கூட்டம் அலைமோதும், எல்லாம் முன்னாடி போய் எப்படியாவது பார்த்துட்டு காலகாலத்துல வீட்டுக்கு போய் சீரியல் பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு வேற சாமியை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ரெண்டாவது, ஈஸியா ரூபாயை கொடுத்து சாமியை பார்த்துடலாம், 100 ரூபாய் டிக்கெட்ல போயிடலாம், 200 ரூபாய் டிக்கெட்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் குடும்ப அளவுக்கு அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. பொது தரிசனத்துல தான் போகணும். பொது தரிசனத்துல போய் சாமி வழிபாடு பண்ணாதான் ரொம்ப சிறப்பு. வேற வழியே இல்லை, பஸ்ஸை பிடிக்கணும், இத்தனை மணிக்குள்ள பஸ்ஸை பிடிக்கணும், அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம், அவசரத்துக்கு நீங்க டிக்கெட்டை வாங்கிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு நீ உங்க பஸ்ஸை போய் பார்க்க. ஆனா குடும்ப அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், பொது தரிசனம் இருந்து வழிபாடு செய்தால் இறைவனுடைய அருளை நாம் பெறணும். அப்படி அங்கே முருகப்பெருமான் பல்வேறு காட்சிகளை அருணகிரிநாத பெருமானுக்கு காண்பிக்கின்றார். திருச்செந்தூர் அப்படிப்பட்ட ஒரு தலம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். திருவடி சேத்திரம், 2வது படை வீடு. முதல் படை வீடு எது, திருப்பரங்குன்றம். 2வது படை வீடு திருச்செந்தூர். அப்படிப்பட்ட படை வீடு திருச்செந்தூர். அங்கே போய் நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும். அது அந்த பாட்டுல தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தண்டலல் சிலம்புடன் கொஞ்சவே, அது கொஞ்சி விளையாடுதான். சலங்கையும் சிலம்பும் தண்டையும் எங்க கொஞ்சி விளையாடுதான், அவருடைய திருவடியில் கொஞ்சி விளையாடுகின்றன. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தனும் சந்தியாகும். குண்டரிகர் அண்டமும் கொண்டபகிர் அண்டமும் பொங்கிய வெங்கலம் கொண்டபோது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்தும் குண்டரிகத்தின் தந்தையும் சென்று போதும் கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தனும் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே. இப்ப அவருக்கு முன்னாடி நடனம் ஆடுறது யாரு, முருகப்பெருமான் அவருக்கு முன்னாடி நடனம் ஆடி கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானால் அருள் செய்யப்பட்ட மற்றொரு முனிவர் அந்த இடத்துல சொல்றாரு, கும்பமணி கும்பிடும் தம்பிரானே. அகத்தியமாமுனிவருக்கு அருளை வழங்க வல்ல முருகப்பெருமான் அங்கே திருச்செந்தூரில் வீட்டிருக்கின்றார் என்று மிக அற்புதமாக அந்த பாடலில் சொல்கின்றார். இப்படி எண்ணில்லாத சிறப்புகள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உள்ளது. அப்படி திருச்செந்தூர் அந்த கடல் அலை எப்படி வந்து கரை சேருகின்றதோ அதே போல் நாம் பிறவியிலிருந்து தப்பி நாம் கரை சேருவதற்கு உபாயமாக விளங்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் என்று எடுத்து காட்டுவது இந்த திருச்செந்தூர். அப்படிப்பட்ட தனி சிறப்பை உடையது திருச்செந்தூரை பத்தி. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களா நாம சொல்லி நாம என்ன செய்யறோம், புராணத்துக்குள்ள போகிறோம். அப்படி அங்கே முருகப்பெருமான் குழந்தை வடிவமாக இருந்து யாருக்கு காட்சி கொடுக்கின்றார், அருணகிரிநாத பெருமானுக்கு காட்சி கொடுக்கின்றார். உங்க செல் எடுத்துங்க சார், யாராவது செல் எடுங்க. அது எதுக்கு செல் எடுக்கீங்க, அந்த செல் எடுக்க சொன்னேன்.
அப்படி அப்படி இன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 8 பாடல் பார்த்தோம். இன்னைக்கு 9வது பாடலாக பரியின் வேள்வியில் 1000 கோடியில் பலமும் உரிய நுண்முறையுற்று மெய் கதிரவன் மூலமாக அரிய மாதவ பயன்களும் வேத ஆகமத்துள் சுருதியாயினும் கடவுளர் தரும் கதி தொகையும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 1000 கோடி அஸ்வமேத யாகம் செய்த பயன் எங்க வந்தா கிடைக்கும்? திருச்செந்தூருக்கு வந்தா ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால், ஒரு அஸ்வமேத 100 யாகம் செய்தால், ஒரு அஸ்வமேத யாகத்தையே 100 முறை செஞ்சா இந்திரனாக போய் பிறப்பார். அங்க சொர்க்கலோகத்திலே என்ன செய்யலாம்? ஆளலாம். அப்படி 100 யாகம் செய்து, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நகுலன் என்றவன் அந்த 100 யாகங்களை செய்து இந்திரனாக போய் பதவி ஏற்றான். அப்படி ஏற்கும்போது இந்திராணியை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலில் அவனை சப்த ரிஷிகள் அவனை பல்லக்கில் கொண்டு செல்லும் போது அவர்களை சர்ப்பம் சர்ப்பம் என்று வேகமா போங்கன்னு சர்ப்பம்னா முனிவர்கள் பார்த்தாங்க. நீ சர்ப்பமாக இருக்க கடவாய் அப்படின்னா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சு? நகுலன் அப்படியே கீழே அங்க கொடுத்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் பாம்பாக கீழே வந்து பிறந்து அத்தனை பேரும் அடிச்சே கொண்டாங்க. யாரா? நகுலன். அஸ்வமேத யாகம் அவ்வளவு. அதே மாதிரி சிவபூஜையில சாமிக்கு அஸ்வமேத யாகம் செய்வதற்கு அந்த தேனை வில்லும் பழத்தில் குழப்பி சாமிக்கு அபிஷேகம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 2வது பலனுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? இறைவனை அர்ச்சிக்க கூடாது. அவன் மேல் அன்பு வருவதற்காக நாம் அவரை அர்ச்சிக்க வேண்டும், பூசை செய்ய வேண்டும். இவ்வளவு வழிபாடு எதுக்காக நம்ம வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சிவபூஜையெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா சுவாமி மேல அன்பு வருவதற்காக. அனுஷ்டானங்களை ஒவ்வொரு கிரியிலும் பண்றீங்க இல்ல, இந்த கிரியெல்லாம் எதுக்காக? அவன் மேல அன்பு வருவதற்காக. பூப்பணிலாம் செய்யறீங்களா? எதுக்காக? பூ கட்டி கொடுக்குறீங்க. அப்ப அந்த அஞ்சலத்தை சொல்லி 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 கொண்டே நம்ம கேட்ட அவன் மேல் நமக்கு அன்பு உருவாகி கொண்டே வரும். இப்படி 1000 கோடி அஸ்வமேத யாகங்களை செய்த பயன் திருச்செந்தூருக்கு வந்தா இது அவங்களுக்கு. அடுத்து என்ன சொன்னாரு? உயர்ந்த கதியாக வரக்கூடிய ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய அந்த நோன்பு வைதிகம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன இருக்கோ, அனுஷ்டானம் பண்றீங்களா, அதுக்கு என்ன பயன் வருதோ அந்த பயனெல்லாம் திருச்செந்தூருக்கு வந்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அழியாத பெரிய பெரிய தவப்பேர்கள் எல்லாம் இங்க திருச்செந்தூருக்கு வந்தால் கிடைக்கும். பெரிய பெரிய தவப்பேர்கள், இப்ப முனிவரெல்லாம் போய் காட்டுல போய் தவம் செய்யறாங்கல்ல, அந்த பெரும் பேரெல்லாம் இங்க திருச்செந்தூரில் மனம் ஒன்றி வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் தந்து அருள்வார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. கடைசி என்ன சொல்றாரு? சுருதியா இரும் கடவுளர் தரும் கதி. தரும் கதி என்னது? சிவகதியும் திருச்செந்தூருக்கு வந்தால் கிடைக்கும். சிவகதி என்ன கதியில் இருக்குதான்? கடைசி நிலை என்னன்னா சிவகதி தான். அரகர என்ன அரிய தொண்டில்லை, அரகர என்ன அருகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் அவர், அரகர என்ன அரும் பிறப்பன்று. அப்படி பிறப்பை அறுக்கக்கூடிய நீதி சிவகதி. இப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்கின்றார். பரியின் வேள்வி 1000 கோடி பலம், அதாவது 1000 கோடி அஸ்வமேத யாகம் செய்த பலன் இந்த வந்தா திருச்செந்தூருக்கு வந்தா. எத்தனை தடவை நம்ம திருச்செந்தூர் போயிருப்போம்? திருப்பதியில இருந்து போயிட்டே இருக்கீங்களா? கண்டிப்பா நான் வருஷத்துக்கு ஒருக்காவது போயிடுறேங்க அப்படிங்களா? என்னன்னா அங்க போனாலே அவ்வளவு அமைதியா இருக்கும் மனம், ஏதோ ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்க போனா உண்மையிலே அங்க போனா நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அது கைலை மலைக்கு இணையானது. கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வை கரிமுகவன் இளைய கந்த பெருமாளைங்கிற அப்படி இருக்கக்கூடியது திருச்செந்தூர். அது அந்த கடல் பக்கத்துல உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எரிச்சே வரமாட்டீங்க. ஆனா அந்த கடல் கரையில நீங்க அந்த இடத்துல சாமியை வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வெண்டிமாலை கவிராயர் மோட்சமே அடைஞ்சிருக்காரு. இந்த கடற்கரை ஓரத்துல முருகப்பெருமான் அசைவி காக்க சொல்லி உன்னுடைய கடமை முடிந்தது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? ஏற்கனவே அந்த கதையை நம்ம முதல்ல சொன்னோம். ஆனா நாம என்ன செய்யறோம்?
திருச்செந்தூர் போய் அந்த கடற்கரை உட்காந்து சுண்டல் இருந்தா கொடுங்க, எவ்வளவு 10 ரூபாயா அப்படின்னு சுண்டல் சாப்பிடவும் என்ன சார் சுண்டல் சாப்பிடுவதும் அப்புறம் வேற என்ன செய்யறோம், சுட சுட ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்யறோம், அதை வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னா அப்படி சார் அப்படிப்பட்ட வாங்க சார். அப்படி கங்கையே முதலாகிய நதிகளின் கதியும், கங்கையில போய் குளித்த அந்த பயனும் எங்க வந்தா கிடைக்கும், திருச்செந்தூருக்கு வந்தா கிடைக்கும். கங்கை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கங்கை எப்படி வந்தது, இந்த பகீரதன் என்ற அரசன் தன்னுடைய இங்க கொஞ்சம் கவனமா கலைஞர் சார் பேசுறீங்களா, நல்லா வந்து எல்லாம் ஃப்ரீயா இங்கிட்டு வந்து இந்த சாஞ்சுங்க, அந்த அதான் இங்கிட்டு வச்சு இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கலாம் வாரம் அண்ணன் வச்சுக்கோ. சரி, பகீரதன் என்கின்ற அரசன் தன்னுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய வசிஷ்ட மாமனிடம் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்டார். அவர் அப்படியே ஞான நிஷ்டையில அப்படி பார்த்து இப்பா முன்னோர்கள் எல்லாம் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னாரு. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னாரு. அவங்க அத்தனை பேர் நரகத்துல இருக்காங்கப்பா அப்படின்னதும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டாரு பகீரதன். இப்ப நம்ம முன்னோர்களும் ஒரு நல்ல கதியில இருக்காங்க, ஒரு சொர்க்கலோகத்துல இருக்காங்கன்னு சொன்னா கூட எது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நரகத்துல இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு பகீரதன். இதுக்கு என்ன செய்யலாம், என்ன வழி, எப்படி நடந்தது இது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப உங்க முன்னோர்களுடைய அப்பா திலீப சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய வேள்வி அமைத்து யாகம் செய்தார். அப்படி யாகம் செய்யும் போது அந்த யாகத்துல விடக்கூடிய குதிரை, ஒவ்வொரு பொருளா விடுவாங்க அந்த வேள்வியில, அதுல குதிரையை மட்டும் விடுவதற்காக வைத்திருந்தார்கள். அப்படி வைத்திருக்கும் போது இது எத்தனாவது யாகம்னா அஸ்வமேத யாகம், 100வது யாகம். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன்ல, 100 அஸ்வமேத யாகம் செய்தால் எதா போய் பிறப்பாங்க, இந்திரனாக போய் பிறப்பாங்க. 100வது அஸ்வமேத யாகம் செய்யும் போது இந்த யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்திரன் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டு எப்படியாவது இந்த வேள்வியை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கடைசி விடக்கூடிய அந்த குதிரையை கொண்டு போய் அதல விதல சுதல தராதல ரசாதல பாதாள உலகத்துல கொண்டு போய் அந்த கபிலமாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சுட்டான், கெட்டி வச்சுட்டு வந்து இப்ப வேள்வி விடுவதற்கான அந்த குதிரையை பார்த்தார்கள். திலீப சக்கரவர்த்தி பார்த்தா ஒன்றும் தெரியல. உடனே தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 60,000 பேரையும் போய் எல்லா உலகத்துல போய் தேடிட்டு வாங்க சொல்லி ஆளாளுக்கு ஒரு உலகத்துக்கு போனாங்க. உலகம் 1 2 இருக்கு, எவ்வளவு இருக்கு, அண்டகோடி சராசரங்கள், 224 புவனங்கள்ல ஒரு புவனத்திலேயே எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. அத்தனை அண்டங்களையும் நம்ம போய் பார்க்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அத்தனை இடத்துலையும் போய் சுத்திட்டு இருந்தாங்க. சுத்திட்டு வந்து அந்த வேள்விக்குரிய அந்த குதிரையை காணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது எல்லா உலகமும் பார்த்தாச்சு. கீழே பூலகத்துக்கு அடியில இருக்கக்கூடிய பாதாள உலகத்துக்கு போனீங்களா, போகல, அப்ப அங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நேர பாதாள உலகத்துக்கு வந்தார்கள். வந்து பார்த்தா அந்த கபிலமாமுனிவருக்கு முன்னாடி அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது. உடனே 60,000 பேர் என்ன நினைச்சாங்க, இவர் தான் கொண்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி 60,000 பேரும் அம்பு எய்த போனாங்க. அதை நெற்றிக்கண்ணை திறந்தார், அத்தனை பேரும் இப்ப 60,000 பேரும் சாம்பலானதும் சாம்பலா என்ன ஆயிட்டாங்க, கடைசி நரகத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு அடியாரை, நல்லதுக்கு ஒரு மெய்யடியாரை நாம் இகழ்வாக பேசினாலும் அவருக்கு தூற்று விளைவித்தாலும் என்ன உண்டாகும் அப்படின்னா நரகம் கட்டாயமாக உண்டு. விபூதி ருத்ராட்சம் அணிந்த அடியார்களை என்ன செய்யக்கூடாது, தூற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம புராணங்கள் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி அதே வெறும் நரகத்துல இருக்கும். உடனே இப்ப நான் அவங்கள மீட்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பகீரதாசன் தன்னுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய வசிஷ்டரிடம் கேட்டதும் உடனே இப்ப நீ கங்கையை நோக்கி தவம் செய்வாயாக அப்படின்னாரு. கங்கையை நோக்கி தவம் செய்தார். கங்கை வந்து எத்தனை ஆண்டு, 10,000 ஆண்டு தவம் செய்தார். 10,000 ஆண்டுலாம் தவம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்ணை மூடுனா எத்தனை ஆண்டுகள் போகுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மனம் ஒன்றணும்.
மனம் ஒன்றுனா காலம் போறது தெரியாது. மனம் ஒன்றலைன்னா காலம் போகவே போகாது, அப்படியே தான். அப்படி 10,000 ஆண்டு தவம் செய்தால் கங்கை வந்து, இப்ப உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும், கங்கை நீ என்னுடைய மூதாதையராக விளங்கக்கூடிய அத்தனை பேரும் 60,000 பேர் மேல் நீ வந்து பாய்ச்ச வேண்டும். கங்கை வந்து பாய வேண்டும் என்று கேட்டதும் உடனே கங்கை சொல்லிச்சு, இப்பா நான் வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய வேகத்தை இந்த பூலோகம் தாங்காது. அதனால என்னை அடக்கக்கூடிய ஒரே ஆற்றல் சிவபெருமான் ஒருவர்கிட்ட தான் இருக்கு. அதனால நீ அவரை நோக்கி தவம் செய் அப்படின்னதும் உடனே மறுபடியும் 10,000 ஆண்டு தவம் செய்து கொண்டிருக்கும் போது சுவாமி அவருக்கு வந்து காட்சி கொடுத்து, சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து, மகனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னதும், இந்த மாதிரி என்னுடைய மூதாதையர்கள்லாம் நரகத்துல இருக்காங்க, அவங்க மேல கங்கை வந்து பாய வேண்டும், அந்த அதை அடக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் மட்டும்தான் உள்ளது, அதனால் நீங்கள் இதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டதும் உடனே சாமி சொன்னாரு, கங்கையை வர சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த இது பாருங்க, கங்கை வந்த வேகத்துல சாமி என்ன பண்ணாரு, அதை அடக்கி தன் தலையில் சொன்னார். ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கி அப்படின்னு அப்போ சாமி சொல்றாரு. ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கி போயிருக்கீங்களா அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்படியே வாட்போக்கி பாடல் பெற்ற தலம். இப்ப வந்து ரத்னகிரின்னு இருக்கு, திருச்சியில இருக்கு. திருச்சியில ரத்னகிரின்னு இருக்கு அப்படின்னு கரெக்டா கடைசி 274 பாடல் பெற்ற தலத்துல ஒரு 8 கோயில் பாக்கி இருந்தது. அதை குறிச்சு வச்சு நான் எறும்பியூர்ல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த 8 கோயில் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். உடனே அவங்க எறும்பியூர்ல இருக்கக்கூடிய அந்த ஓதுவாரை கூப்பிட்டாங்க. ஓதுவாரே, இந்த ஐயாவை இந்த 8 கோயிலையும் காமிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அதுல அந்த ரத்னகிரியும் ஒண்ணு. ரத்னகிரி, ஈங்கோய் மலை எல்லாம் திருச்சியில தான் இருக்கு. திருச்சியில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 90 கோயில் இருக்கு பாடல் பட்டத்துல. காவிரி வடகரை தென்கரைன்னு சொல்லி அதுல நமக்கு 90 கோயில் இருக்கு. 274 90 மட்டுமே இங்க இருக்கு பாத்துக்கோங்க. எல்லாம் தஞ்சை மாவட்டத்தை சுத்தி அங்கனக்குள்ளேயே நிறைய இருக்கும். தஞ்சை, திருச்சி இந்த சைட்லயே நிறைய இருக்கும். அப்படி இப்ப என்ன தலம் சொன்னேன் உங்களுக்கு, காவிரி தென்கரை வடகரை, இதுல இந்த ஈகோய் மலை இப்படி நிறைய தலங்கள்லாம் இருக்கு. அந்த 8 கோயில எழுதி அவங்ககிட்ட சொன்னது உடனே அவரு ஓதுவார் கூட்டு போய் காமிச்சு கடைசி எங்க வந்தாரு, ரத்னகிரிக்கு கூட்டு வந்தாரு. அந்த நேரத்துல மணி 2 மணி, நட மேல சாத்த போற நேரம், மழை இப்படி இருக்கும் ஏறும்போது. வேகமா போனா 20 நிமிஷத்துல கூட போயிடலாம் அப்படின்னு அந்த ஓதுவார் சொன்னாரு. நான் பார்த்துட்டேன் சாமி, நீங்க வேகமா போங்க, நட சாத்திடுவாங்க, நீங்க வேகமா போங்க அப்படின்னா. உடனே பாருங்க ஓட்டம், கரெக்டா 20 நிமிஷத்துல மேல போயாச்சு. போய் மூசு இழைக்கிறேன். அவருக்கு நான் கரெக்டா நடைய சாத்த போறாரு ஐயரு. சாத்திட்டு திரும்பி பார்த்தாரு பாருங்க, நான் மூச்சு வாங்குறது அவருக்கு காதல கேட்டுருச்சு. இருங்க இருங்க இருங்க, நான் நடைய திறந்துறேன் அப்படின்னு திறந்து வச்சுட்டு, தேவரம் பாட போறீங்களா அப்படின்னு ஆமா ஆமா அப்படின்னு, பாடுங்க அப்படின்னு அவர் ஐயர் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல மூச்செல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நிதானமா பாட்டு பாடிட்டு ஐயர் நானும் வர்றோம் வந்துகிட்டே இருக்கோம். போக அவ்வளவு ஆர்வமா வேகமா மேல போயிட்டு 20 நிமிஷத்துல வரும்போது 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இறங்கி வர்றதுக்கு. 1-1.5 மணி நேரம் மேல ஆயிடுச்சு மழை இறங்கி வர்றதுக்கு. பாத்துக்கணும் வரும்போது இந்த குரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டுக்கான கொண்டு போறது வாங்கி பிடுங்கி அதை தொடர்ந்து தண்ணி குடிக்கிறது பாத்துக்கோங்க. அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. வாட்போக்கி அதான் இப்ப வந்து ரத்னகிரின்னு பேரு இந்த இடம். அந்த பெருமான் வந்து ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கி அப்படின்னு அபசாமி சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு அந்த கோயிலு. நம்ம போகணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அந்த சைட்லாம் திருவள்ளூர் கூட்டி வைக்க, ரத்னகிரி, ஈங்கோய் மலை, என்ன தாய்மானசாமி கோயில், உச்சி பிள்ளையாரு எல்லாமே பார்க்கலாம். திருவள்ளூர் கூட்டி வைக்கும். சரி, அப்படி கங்கையே முதலாகிய அதுக்கப்புறம் அந்த 60,000 அந்த கங்கை வந்தது பாருங்க. அந்த 60,000 பேரும் பாய்ந்தது, அவங்க அத்தனை பேரும் நற்கதி பெற்றார். இப்ப அதனாலதான் இறந்தவங்களெல்லாம் கொண்டு போய் புண்ணிய நதியில கரைக்க சொல்றாங்கல்ல, அது எதை வச்சு வந்ததுன்னு இதை வச்சு வந்ததுதான். புண்ணிய நதியில கரைச்சு அவங்க நற்கதி அடைவாங்க. இப்ப அவங்க நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் புண்ணிய நதியில கரைச்சா அவங்க எங்க போயிடுவாங்க, சற்று மேல் வாங்கி போயிடும். சார் உட்காருங்க, இந்த பதவி உட்காந்துங்களா, இந்த எப்படி நீங்க இப்படி வந்துருங்க சார், நீங்க இப்படி உட்காந்துங்க. அதனால புண்ணிய நதியில கரைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதை வச்சுதான் வந்தது. இந்த கங்கை கதையை வச்சுதான்
இந்த இறந்தவங்கள புண்ணிய குற்றாலத்துல இல்லைன்னா இந்த பாபநாசத்துல மற்றும் வேற இந்த கடல்லாம் போய் கரைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த புண்ணிய நதியில கரைச்சா அவங்களுடைய ஆன்மா இப்ப ஒரு அவங்க செய்த பாவத்துக்கு முழு இருள்ல போய் இருக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புண்ணிய நதியில கரைக்கிறதுனால என்ன அவங்க கொஞ்சம் மேலோங்கி ஒரு நல்ல ஒரு பிறப்பை அடைவாங்க. இல்ல ரொம்ப நல்ல ஓரளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கு அப்படின்னாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட இவங்க அந்த கங்கை புண்ணிய நதியில கரைச்சிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா சிவலோகம் சாதாரணமா யாரும் போக முடியாது. சிவலோகத்துக்கு யார் போக முடியும்? யார் போக முடியும்? அதான் சொல்ற சரியகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால்தான் சிவனடி சேர முடியும். புறச்சமயம் என்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் விருதி வழி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகளை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அரும் தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெளிந்து சென்றால் ஒருவர் சைவத்திரத்தை அடைவார். அதுக்கப்புறம் சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால்தான் சிவனடியை. அப்ப சாதாரணமான சிவபெருமான்ட்ட என்ன செய்ய முடியாது. அதுக்கு அடிப்படை இப்ப எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்ற சமயத்துல இருந்து அப்புறம் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ கலைகள் எல்லாம் கற்று தவங்கள் புரிந்து புராணங்கள் படிச்சு இப்ப எங்க வந்துட்டோம்? சிவபெருமான் கிட்ட வந்துட்டோம். நாடும் நகரமும் நத்து கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் இங்க வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னாரு? பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானே. திருமுறை பாடுறீங்களா? திருமுறை பாடணும், பாடி பணியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக சென்று தேடி சென்று திருந்தடி ஏற்றிமின் நாடி வந்து அவர் நம்மையும் மாற்றணும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதோட ஓடி போகும் நமது உள்ள வினைகளே என்று கூறுவதற்காக சென்று சென்று என்ன செய்யணும்? இறைவனை நாம் தொழ வேண்டும். தொழுதால் மட்டும் போதாது, போய் பாட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சென்று சென்று தொழ வேண்டும். இப்ப என்ன செய்யறாங்க சில பேர் என்ன பண்றாங்க? நம்ம கோயிலுக்கு கூட்டு போவோமா? கூட்டு போனோம், சிவா இந்த கோயில் பார்த்தாச்சு சிவா, நீங்க வேற கோயில் ஏதாவது அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த கோயிலுக்கு மறுபடியும் போகக்கூடாதா? அது நம்ம அதனால நல்லா சொல்றாங்க, மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்யணும்? எத்தனை தடவை வாய்ப்பு கிடைத்தாலும் சென்று சென்று தொழணுமா சாமி. இது நாங்க பார்த்தாச்சு, நீங்க வேணா போயிட்டு வாங்களேன், நான் வேணா இந்த ஓரத்துல உட்காந்துருக்கேன். சொல்றாங்களா, அந்த ஓரத்துல உட்காந்துருக்கேன், நீங்க உள்ள போயிட்டு வாங்க அப்படிங்காங்க. அவன் எங்க போனாலும் யாரா பார்க்க போறோம்? அதனால அதுலயும் சில சொல்றாரு, சிதம்பரத்துல சென்று சென்று தொழணும்னு சொல்றாரு. சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் இன்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னாரு. அதனால ஒவ்வொரு திருக்கோயிலையும் சென்று சென்று தொழ வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை தடவை வாய்ப்பு கிடைச்சாலும் போய் போய் என்ன செய்யணும்? வழிபாடு பண்ணணும். அடைய 224 தலங்கள் பார்த்தாலும் மறுபடியும் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? உங்களை கூட்டு போய் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சாமி திருவிழா நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாமி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சு. அதனால நம்ம என்ன செய்யணும்? நாடும் நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று போய் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தமின் கூடிய நெஞ்சத்து போயிடலாம். அப்படி வழிபாடு செய்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சாமி கிட்ட போகணும். அத்தனை வழிபாடு எதுக்காகனா இந்த உயிர் கடை தேர்வதற்காக சிவபெருமான் வைத்திருக்கின்ற ஒரு ட்விஸ்ட் தான் எது? இந்த வழிபாடு. இதுல இருந்து அந்த உடம்பே நமக்கு கொடுக்க மிகப்பெரிய ஒரு உபாயம். சாமி இந்த உடம்பு எது கொடுத்துருக்காருன்னா இதை வச்சுதான் நம்ம எங்க போக முடியும்? அவர்கிட்ட போக முடியும். நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். எப்ப சாமி கூப்பிட்டாலும் போறதுக்கு தயாரா இருக்கணும். இன்னும் என் உடம்பு இதை பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை பிடிச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க, நம்ம பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு சாமானியத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதான் தூங்கியவன் கைபொருள் நழுவியது போல இந்த உடம்பு போகணும். புரியுதா? தூங்கியவன் கை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்ப இந்த பர்ஸ் குழந்தை வச்சிருக்கு, குழந்தை பர்ஸோ இல்ல ஒரு பொம்மையே வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை என்ன நம்ம பொம்மை தான் உதாரணம் சொல்ல முடியும். இது ஒரு பொம்மை. இந்த குழந்தை என்ன செய்யும்? இப்படி கையில வச்சிருக்கோம். மா கொடுமா, இந்த பொம்மையை கொடுப்பா அப்படின்னா அது கொடுக்குமா? எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்கு, அதெல்லாம் ஆட்டே கொடுக்க மாட்டேன் அப்படியும். மறுபடியும் சும்மா கொடுமா, இப்படி ரெண்டு கையும் இப்படி வெள்ள பொத்தி வச்சுக்கிறோம், கொடுக்கவே கொடுக்காது. ஆனா நேரம் ஆக ஆக அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அப்படி அசைவு இப்படி என்ன செஞ்சிடும்? அது ஆட்டோமேட்டிக்கா தூங்கியவன் கைபொருள் நழுவியது போல் அது நழுவும்.
அதுபோல ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய யோகத்தின் மூலியமாக இறைவனை நினைக்கும் போது இந்த உடம்பு தானாக என்ன செஞ்சிடும், தூங்கியவன் கைபொருள் போல் நழுவி. அப்படிதான் ரமண மகரிஷியும் நழுவி பூரா கரையெல்லாம் அரிச்சு எலும்புலாம் தெரிஞ்சிச்சான். அப்படி யோகத்துக்கு போயிட்டாரு ரமண மகரிஷி. அப்படிலாம் இருந்திருக்காங்க ஞானிகள், பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம எந்த நிலையிலையும் சாமியை எப்ப அழைச்சாலும் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன் உடம்பு நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. யான் எனது என்கின்ற செருக்க நாம என்ன செய்யணும், அறுக்கணும். அதுக்குதான் இந்த வழிபாடு முழுவதும் சாமி வச்சிருக்காரு. இந்த சிவ பூஜை, அனுஷ்டானங்கள், அடியார் வழிபாடு, திருமுறைகள் அத்தனையும் இந்த யான் எனது என்கின்ற செருக்கு ஒழியும். அப்படி இந்த செருக்கு ஒழிஞ்சாதான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம், அந்த லோகத்துக்கு நாம போக முடியும். மற்ற லோகம்லாம் ஈஸியா போயிடலாம், ஆனா சிவலோகத்துக்கு சாதாரணமா யாருமே போக முடியும். அதுக்கு இந்த யான் எனதுங்கிற செருக்கு போனா போதும். அது சாமானியமா போகாது, வழிபாடு செய்தால் ஒழிய போகாது. சரி, அப்படி கங்கையே முதலாகிய நதிகளின் கதியும் திங்களம் சடையான் கைலாயத்தின் சிறப்பும். கைலாயத்துக்கு போன ஒரு பலன் எங்க வந்தா கிடைக்கும், திருச்செந்தூருக்கு வந்தா. அதாவது கைலாயத்தின் சிறப்பும் திங்களம் சடையான். சாமி என்ன அடைஞ்சிருக்காரு, திங்கள் என்ன தெரியுது அவங்களுக்கு, பிறை. பிறை நிலா, கரெக்டா சொல்லுங்க. அப்படி சாமி அணிந்திருக்கக்கூடிய சடையான். சாமி வந்து எப்படி இருந்தாலும் சாமியுடைய சடை எப்படி இருக்குன்னா செஞ்சடையா இருக்குமா, செக்கச்சவே இருக்குமா. எல்லா சடையும் எப்படி இருக்கு, கருப்பாகன்னு இருக்கு. ஆனா சாமியோட சடை எப்படி இருக்குமா, செஞ்ச. பல பாடல்கள் அப்ப சாமின்னு பாடுறாரு, செஞ்சடையினான் அப்படிங்கூட பாடுறாரு. அப்படி கைலாயத்தின் சிறப்பும் பொங்கு மந்திர நிலை தரும் கதிகளும் போர்வெல் அங்கையான் எழுத்து 6 என்று ஏத்திட அவையுமே. இப்படி இங்க வந்து மந்திரத்தால் சொல்லக்கூடிய கதிகளும் போர் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலும், இந்த 6 எழுத்து சொன்னா 6 எழுத்தாகிய ஓம் சரவண பவ என்று சொன்னால் எங்க வந்து சொன்னா, திருச்செந்தூர்ல வந்து சொன்னா எல்லா அதுவும் எப்படி சொல்லணுமா, அந்த 6 எழுத்தையும் ஒருமை மனம் கொண்டு உருவேற்றணும். ஒருமை மனம் கொண்டு, இப்ப சொன்னோம்ல, ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். இத்தனையும் சொன்னா கைலாயத்துல இருந்த மாதிரி இருக்குமா, எங்க திருச்செந்தூர்ல. கங்கையில குளிச்ச மாதிரி இருக்குமா, எங்க கைலாயத்தின் சிறப்பும் கங்கை பலனும். இங்க ஒரு நெறிய மனம் வைத்து இங்கே 6 மந்திரமாக எழுதக்கூடிய 5 எழுத்து மந்திரம் எது, நமச்சிவாய். 6 எழுத்து மந்திரம் எது, ஓம் சரவண அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 6 எழுத்து மந்திரம் ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓம் குகாய நம. ஓம் குகாய நம 6 எழுத்து மந்திரம். நம்ம எப்படி நமச்சிவாயம் சிவாய நம சொல்றோம்ல, 2 5 எழுத்து தானே. சிவசிவன் சொன்னாலும் 5 எழுத்து தானே. அதே மாதிரி ஓம் சரவணபவ என்றாலும், ஓம் குகாய நம என்றாலும், ஓம் குமாராய நம என்றாலும் 6 எழுத்து மந்திரத்தை குறிக்கும். அப்படி 6 எழுத்தை இங்கே வந்து சொன்னால், அதுவும் எப்படி சொல்லணும், மனம் ஒருமைப்பட்டு சொல்லணும். மனம் வந்து ஒன்றணும். எந்த அளவுக்கு மனம் ஒன்றணுமோ, முதல்ல என்ன செய்யும், நம்ம மனம் ஒருநிலைப்படுத்தும் போது புறத்துல நிறைய போகும், வெளியில தான் போகும். ஏன் அப்படின்னா நம்ம 90% எதுல இருக்கும், இந்த உலகத்துலதான் இருக்கும். காலையில இந்த வந்து வழிபாடு செய்யற நேரம் தான் கோயிலுக்கு வரோம், மற்ற நேரம் சாமி பற்றிய சிந்தனை நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் நாம கண்ணு மூடுனா முக்காவாசி எது வரும், உலகம் தான். அதுக்கப்புறம் அந்த மனத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் பிராணாயாமம் பண்ணிட்டு மனத்தை ஒருமைப்படுத்தினால் உடனே வந்து மனம் ஒருமைப்படும். இல்லைன்னா அது சாமானியமா ஒருமைப்படவே படாது. அதான் அனுசரணங்கள். உங்களுக்கு பிராணாயாமம் வந்திருக்கா சார், பாத்துக்கீங்களா, பிராணாயாமம் வருதா, கண்டிப்பா பிராணாயாமம் பண்ணணும். 1:4:2 அப்படிங்கிற அடிப்படையில பிராணாயாமம் பண்ணா குருநாதர் எப்படி சொல்லி கொடுக்காங்களோ அதன்படி செய்யணும். நீங்க வாட்டி இஷ்டத்துக்கு மூச்சு எழுத்துறக்கூடாது. இடது நாசி வழியாக ஒரு மந்திரத்தை இழுத்து 4 மந்திரத்தை உள்ள மூச்சு அடக்கி நிப்பாட்டி 2 மந்திரத்தை வலது நாசி வழியாக விட வேண்டும். அதே மாதிரி இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியாக ஒரு மந்திரத்தை சொல்லி 4 மந்திரத்தை உள்ளே நிப்பாட்டி 2 மந்திரத்தை வைக்கும் போது எப்படி வைக்கணும், இந்த இருக்கு இந்த முத்திரை இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா, இந்த இருக்காங்க. இந்த ஆள்காட்டி விரலை வந்து இங்க புருவ மத்தியில வச்சிடணும். இந்த 2 விரலையும் அடைக்கிறதுக்கு, இந்த கட்ட விரலும் இந்த மோதிர விரலும் அடைக்கிறதுக்கு இடது நாசியை திறந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அடைச்சு உள்ள 4 மந்திரத்தை நிப்பாட்டி வலது நாசி வழியாக 2 மந்திரத்தை சொல்லி விடணும். 1 4 2 1 4 2. அப்படி இதை 2 4 நாளும் 8 இங்கிட்டு வந்து எத்தனை 4
இப்படி கொஞ்சமா கூட்டி 64 ஞானிகள்லாம் 64 போயிருவாங்க. 64 நிப்பாட்டுறதுனால அவங்க மனம் டக்குன்னு ஒருமைப்பட்டு அந்த யுகங்கள் போறது கூட தெரியாம இறைவனை சிந்திப்பாங்க. யாரு? ஞானி. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அது இன்னொரு பாட்டுலையும் சொல்றாரு. நம்ம இந்த பாட்டுல சொல்றாருல, அப்பர் சாமி கூட ஒருமை ஒன்றியிருந்து நினைவின்கள் ஊனமில் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருப்பி. அப்ப ஒன்று இருந்து நினைக்கணும். ஒன்று இருந்து யாரும் நினைக்கணும்? சிவபெருமான் நினைக்கணும். ஒன்று இருந்து நீங்க உலகத்தை நினைச்சீங்கன்னா உலகத்துல வேற வேண்டிதான். யாரை நினைக்கணும்? சாமியை நினைக்கணும். அதே மாதிரி திருமுறை பாடும்போதும் ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த அது பாட்டுல சொல்றாரு. இந்த பதியத்தை யாரு மனம் ஒன்றி பாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன நீங்குனாரு? தொல்வினைகள் நீங்கும் அப்படின்னு. முன் செய்த வினைகள். அப்ப இந்த பாட்டை பாடும் போதெல்லாம், பதிகம் பாடும் போதெல்லாம் சிந்தனை எங்க இருக்கணும்? நீங்க பாடிக்கிட்டே வீட்டை நினைக்க கூடாது. இன்னைக்கு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு அவன் வேலை இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதான். படிச்சுக்கிட்டே நீங்க சிந்தனை ஊர எங்க போயிடும்? உலகத்தை நோக்கியே போகும். பேங்க்ல இன்னைக்கு எப்படியாவது போய் ஒரு 1000 ரூபாய் போட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? பதியம் பாடக்கூடாது. பதியம் பாடதாச்சுன்னா சிந்தனை முழுவதும் எதுக்கு வந்துடணும்? இங்க வந்துடணும். அதாவது நம்முடைய கவனம் முழுவதும் எங்க நாம இருக்கின்றோமோ அங்க நம்மளுடைய முழு கவனமும் 100% அதுல செலுத்திடணும். இப்ப நம்ம பைக் ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவனம் முழுவதும் எதுல இருக்கணும்? இல்லைன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். சரி, இதே வந்து நம்ம வீட்டுக்கு போனோம்னா நம்ம எந்த சிந்தனையா இருக்கணும்? வீட்டு சிந்தனைக்கு வந்துடணும். நீங்க ரோட்டை மறந்துடணும், வீட்டு சிந்தனையா வந்துடணும். இதே இது நீங்க திருக்கோயிலுக்கு போனா உங்க முழு கனவும் எதுல இருக்கணும்? கோயில்ல மட்டும் இருக்கணும். வீடை மறந்துடணும், நம்ம வேலை பார்க்கறத மறந்துடணும், எல்லாம் மறந்து கவனம் முழுவதும் 100% எதுல செலுத்தணும்? திருக்கோயில மட்டுமே சார். அதுக்காக தான் ஆமக்கல் வச்சிருக்காங்க. கோயில் எல்லா கோயிலையும் ஆமக்கல் வச்சிருக்காங்கல்ல. அது எப்படி ஆபத்து வந்து படக்குன்னு மண்டையை ஒடிக்குது பார்த்தீங்களா? அதே போல நம்ம 5 புலன்களையும் நமக்குள்ள ஒடுக்கி கொண்டு சிவத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டு உள்ள போகணும். எங்க? திருக்கோயில். சரி, அப்படி நிறைய இருக்கு. இந்த பத்தி சொல்லணும்னா திருக்கோயில் வழிபாடு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி அந்த 6 எழுத்து மந்திரத்தை மனம் ஒன்றி நாம என்ன செய்யணும்? இங்க வந்து நினைத்தால் சாமி என்ன பண்ணுவாராம்? எல்லா விதமான சிறப்பும் செய்வார் முருகப்பெருமான் என்று இந்த இடத்துல சொல்றாரு. கைலாயத்தோட சிறப்பு, மந்திரம் ஜெபித்ததனுடைய பலன் அத்தனையும் 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் கிடைக்கும். எங்க? திருச்செந்தூர். மறைகொலிக்கும் ஜெயந்திபுர எல்லையை நீங்காதிருந்து வாழும் மாந்தர் குறைவர செயலாள அவர் புரியும் தர்மம் 1 கோடியாமல். இங்க வந்து தர்மம் 1 செஞ்சா எத்தனையா பெறுமா? 1 கோடியா பெறும். இப்ப நீங்க போய் ஒரு ரூபா ஒரு ஆளுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க போய் திருச்செந்தூர்ல போய் மாத்தி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 1 ரூபா போட்டீங்கன்னா எவ்வளவு ஆகும்? ஒரு ஆளுக்கு 1 ரூபா போட்டா 1 கோடி போட்டதுக்கு சமம். திருச்செந்தூர்ல போனா அடின்னு சொல்லல, புராணம் நமக்கு சொல்லுது. இப்ப அடின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. கண்டிப்பா 1க்கு எத்தனையா மாறுமா? கோடியாக பெருகும். இப்பதானே சொல்லியிருக்கீங்க. அடுத்து பாருங்க, திருச்செந்தூர்ல நம்பி விட மாட்டோம் அப்படின்னு போய் நல்ல தர்மம் செய்யுங்க. நல்ல தர்மம் செய்யுங்க. எத்தனையோ பேரு அன்னம் இல்லாம உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அன்னம் வாங்கி கொடுங்க. என்ன அது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மசாஸ்திரத்துல வந்து சாப்பிட முடியாத சூழ்நிலாம் இருக்கும். எத்தனையோ பேர் 1 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் இருப்பாங்க திருச்செந்தூர்ல. அவங்களாம் அங்கக்குள்ள போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சாமி வந்து எந்த உருவத்துல இருப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து சாதாரண ஆளு நம்ம நினைச்சிடக்கூடாது. யாரையுமே வேடத்தான் நம்ம முக்கியம். திருநீர் பூசிட்டாலே நாம சிவபெருமானா பாத்திர வேண்டியது. ருத்ராஜை அணிஞ்சிட்டாலே சிவபெருமானாக பாத்திர வேண்டியது. அது மாதிரி ஒரு வறியவராக இருந்தா கூட அவரையும் சிவபெருமான் நினைச்சு கையேந்தும் திருக்கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று எண்ணி கையேந்திட்டாலே நம்மளால முடிஞ்சது எதையாவது ஒண்ணு கண்டிப்பா கைத்தறியா இருக்கு பாப்போம் அப்படிங்க கூடாது. நிறைய கைத்தறியா இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரையும் மனசையும் புண்படுத்தாம இருக்கணும். நாம ஏதாவது மனம் புண்படும்படி பேசினா நமக்கு வினையாக தோன்றும். அந்த வினையை நாம அனுபவிச்சே ஆகணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நீ பேசுற பேச்சு மற்றவங்களை வருத்தப்பட வைத்தால் அதுக்கு வினை உண்டாகி கண்டிப்பா அந்த வினையை நாம அனுபவித்தே. அதனால நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது?
மனநோம்படி பேசக்கூடாது. சரி, சிந்திய இங்க ரெண்டாவது அது சொன்னாரு, இங்க இந்த எல்லையை நீங்காதிருந்து வாழும் மாந்தர். அங்க இருக்கக்கூடிய எல்லைய, திருச்செந்தூர் எல்லையை மிதிச்சாலே அவ்வளவு புண்ணியமா. திருச்செந்தூர் எல்லைய மிதிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லையில இருந்து திருச்செந்தூர் முழுவதும் எத்தனை பேர் மாந்தர்கள் வாழ்கின்றார்களோ அத்தனை பேரும் தவ ஒழுக்கமுடையவர் அப்படின்னாரு. அங்க இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவங்க? தவ ஒழுக்கமுடையவராக இருப்பார்கள். எங்க? திருச்செந்தூர்ல. அவங்க செய்கின்ற ஒவ்வொரு தர்மமும் ஒன்றுக்கு கோடியாக பெறும். அருமுகனை சேவை செய்யும் கண்ணுடையார் கண்ணுடையார் என்றான் சித்தி. அங்க அவர் ஆறுமுக பெருமானை போய் சேவிக்கின்ற கண்கள் வந்து எப்படிப்பட்டதா? உண்மையிலே அவங்கதான் கண் பெற்றவர்கள். மற்றவர்கள்லாம் கண் இருந்து பெறாதவர்கள் போல. முருகப்பெருமான் அங்க போய் தரிசனம் செய்தால், உண்மையான அன்போடு முருகப்பெருமானை கண்டு தரிசனம் செய்தால் இந்த கண் கொடுத்ததனுடைய பயனை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ கண்ணார கண்டும் என் கையாலே கூப்பியும் என்னார எண்ணத்தாள் எண்ணியும் எங்கோன் அப்படின்னு யார் சொல்றா? காரைக்கிழமை எல்லாரும் அதுலயும் சொன்னாரு, சாமி உன்னை பாக்குறதுக்கு 4000 கண் படைத்திறதே அந்த நான்முகனே அப்படின்னாரு. எனக்கு சாமி உன்னை பாக்குறதுக்கு 4000 கண்ணு வேணும், இந்த 2 கண்ணா எனக்கு பத்தாது அப்படின்னாரு. எவ்வளவு அருள் அல்லது எப்படி பாடி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி தரிசனம் பண்ணணும். அதுலயும் எனக்கு இவரு சொன்னாரு, எனக்கு உடம்பெல்லாம் கண்ணு வேணும் அப்படின்னாரு மாணிக்கா. இந்த 2 கண்ணு பத்தாது சாமி பாக்குறது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சாமி போய் பாக்குறோமா அப்படின்னா கோயில போய் சாமியை பாக்குறதே இல்லை. அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல இவங்க பூரா செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க உட்காந்து. அங்க அலங்காரம் பண்ணி சாமி வச்சா இவங்க போய் என்ன செய்ய? செல்போன் போய் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, சாமியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு கோயிலுக்கு போனா அப்படித்தான் நடக்குது. நிறைய பேர் ஆளுக்கு உட்காந்து கதை பேச, இல்லைன்னா செல்போன் எடுத்து ஏதாவது நிகழ்ச்சியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. சாமி அங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, போய் என்ன செய்யணும்? போய் கண்டு இங்க ஒரு காலம் நீங்க இல்லை இல்ல தரிசனம் பண்ணுவதற்காக இந்த கண்ணை கொடுத்திருக்காரு சாமி. கண் கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க கொஞ்சம் கவனமா இருக்காங்க. கண்ணுனால எத்தனை தீவினையை நம்ம பார்த்தோமோ அத்தனை தீவினை நீங்க என்ன சிவபெருமான கண்ணால கண்டால் அந்த வினை போகும். அது மாதிரி தீயதை எத்தனை விஷயம் நீங்க கேட்டீங்களோ அத்தனையும் சிவபெருமானுடைய புகழை கேட்டா அதனுடைய வினை நீங்கும். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவில யாரெல்லாம் வாயால திட்டிருக்கோமோ அத்தனையும் அவனை புகழை பாடுனா அது நீங்கும். இது அவங்களுக்கு இல்லைன்னா நீங்க 5 புலன்கள்லையும் அந்தனுடைய பயனை வந்து கண்ணால் அவரை காண்டா கண்ணால் ஏற்படக்கூடிய தீவினை நீங்கும், வாயால வாழ்த்தினா வாயால ஏற்படக்கூடிய தீவினை நீங்கும், காதால் அவன் புகழை கேட்டால் அதனுடைய வினை பயன் நமக்கு நீங்கும். இப்படி யாரையும் போய் இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா அது கையில திருத்தொண்டு செய்தால் அந்த வினை இல்லைன்னா நீங்க தெரியும். நம்ம வரலாறு இப்படிலாம் பாடி வச்சிருக்காங்க. இந்த பதியம் முழுவதும் அதுக்கு தெரியும். அங்கமாலைன்னே இதுக்கு பேரு. தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களும், செவிகால் கேண்மீன்களும், மூக்கே நீ முரலாய், வாயை வாழ்த்து கண்டாய். மூக்கால என்னெல்லாம் நுகர்றீங்க? மாம்பழ வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கே. மாம்பழம் ஒரு 1 கிலோ வச்சிருக்கீங்களோ? சும்மா ஒரு 2 கொடுங்க அப்படிப்பாங்க. இன்னும் சில பேர் ஒரு மூக்கை தொலைச்சு என்ன ஒரு வித்தியாசமான வாடை அடிக்க, வேற இல்லக்கா பிரியாணி தான் போட்டிருக்கேன் அப்படி எழுதி சொல்லாம சொல்லி எழுதிவாங்க. கொஞ்சம் தான் வைகளை பார்ப்போம் அப்படின்னு எழுதிவாங்க. பாருங்க கடைசி இப்படி போயிட்டு நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே போகட்டோம். வாடை வருது இல்ல எது அதே சொல்றேன். என்னென்ன வாடையோ அந்த கெட்ட வாடையெல்லாம் நம்ம நுகர்ந்து நீங்க திருக்கோயிலுக்கு வந்து எந்த வாடை? அந்த வாசம் தூபமும் தீபமும் அந்த பத்தி வாடையும் இந்த மாதிரி தான் நுகரணும், வேற எதையுமே நுகரக்கூடாது. அது இந்த பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சிவபூஜையில பச்சை கற்பூரம் போட்டு தீபாரம் காட்டி கமக்கமக்கமக்கமக்கமன்னு இருக்கும். நீங்க போட்டு பாருங்க, வீட்டுல பச்சை கற்பூரம் போட்டு நீங்க தீபாரம் காட்டி பாருங்க சாமிக்கு, உண்மையிலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அது மாதிரி சாம்பிராணி வந்து நம்ம சதுரகிரில இருக்கு பார்த்தீங்களா, நல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணியே கூட நீங்க போட்டுட்டு
அதுக்கப்புறம் இது அதுக்கு மேல போடுங்க. இப்ப நம்ம பூஜையில கூட வச்சிருப்போம் பாத்துருக்கீங்களா? அதான் நீங்க போற மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அது மாசம் மாசம் நிறைய பேர் போறாங்க, அடுத்த தடவை வாங்கிட்டு வர சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் தூங்குவதெல்லாம் காட்டணும். அதான் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னாரு அப்பசாமி. தூபத்தை இங்க முக்கியமா சொன்னாரு. விளக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், ஆனா அதோட சேர்ந்து என்ன சொன்னாரு? தூபம் அப்படின்னாரு அப்பசாமி. அது எப்படி செய்யணுமா? ஆர்வத்தை உள்ளே வைத்து சாமிக்கு பூசை பண்ணும் போதும் சரி, மலர் பறிக்கும் போதும் சரி, ஆர்வத்தோட பறிக்கணும். பெருமானுக்கு காலையில நம்ம உயிரோட காலையில எந்திரிச்சிருக்கோமே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பெருமான் தானே காரணம். நம்ம எப்படி பூசை பண்ணணும், அவர் மேல எப்படி நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்று அறிந்து எந்திரிச்சதுமே வழிபாடுக்கு ஒரு நோக்கம் தான் இருக்கணும். வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. பெரும்புலர் நேரம் எங்க போயிடணும்? குளிக்க காலை மூழ்கி பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அந்த மலர் பறிக்கும் போது எப்படி இருக்கணும்? ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம், விரும்பி நல் விளக்கு தூபம்னாரு. அது எப்படிப்பட்ட தூபம்? நல் விளக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல போனோம்னா கண்ணங்கரையேன்னு இருக்கும். இது என்னதுங்க அப்படின்னு, இதுதான் அண்ணனைக்கு என்ன செஞ்சிருவாங்க. ஒரு வீட்டுல அப்படிதான் போய் கேட்டேன், எனக்கு அது கருப்பா அப்படின்னாரு. எப்போது வளர்க்குறீங்க? போன வருஷம் கூட ஒட்ட வளர்க்க சரி வளர்க்கணும் இல்லையா? ஒரு 2 நாளைக்கு இருக்கா. அப்பப்போ என்ன செய்யும்? காமிச்சிட்டு தொடச்சி வச்சுட்டா கூட போதும். தொடச்சி வச்சா கூட ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வச்சு அதே வச்சு அது மாதிரி இந்த இது திரி போடுறீங்களா? திரி போட்டு தீவனம் காட்டுறீங்களா? திரி முனையில கருப்பா இருக்கும்ல, என்ன தெரியுமா வச்சுக்காங்க? அந்த கருப்புலயே தொலைச்சு 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 ஏய்க்கிறாங்கல்ல. கையில எப்படியுமே கத்திரி வச்சுக்கணும். டக்குன்னு அந்த முனையை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு புதுசா உள்ளதுலதான் நம்ம என்ன செய்யணும்? மறுநாள் விளக்கேற்றணும். முக்கியமான டிப்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்களே. இப்ப நிறைய விஷயம் வழிபாடு கேட்டுக்கோங்க. ஏன்னா ரெடி எப்பவுமே என்ன செய்யணும்? கத்திரி கையில வச்சுக்கணும். அந்த முனையில கருப்பை வெட்டிடணும். நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. வழக்கமா அதெல்லாம் மறந்துருது. ஏன்னா நீங்க முடிக்கிறீங்க அவசரப்பட்டு முடிக்கீங்கன்னா அது ஒண்ணும் ஆபத்துக்கு வராது. கையில பிடிச்சாலும் சரி, இல்லைன்னா கத்திரி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த முனையை வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டு புதுசா தான் நம்ம ஏற்றணும். இல்லையா திரிய மாத்திடணும். ஒண்ணு நம்ம திரிய மாத்துறதுக்கு மனசே வராது. ஏன்னா இவ்வளவு நீளம் பஞ்சு இருக்கு, அதை எப்படியாவது இன்னும் ஒரு 5 நாளைக்காவது அதை யூஸ் பண்ணி பிடிக்காம விடக்கூடாது அப்படின்ட்டு அதையுமே நீ எடுத்து அந்த முனையில கருப்பை கட் பண்ணிட்டு படிக்க அந்த கருப்பு நீங்கணும், அவ்வளவுதான். அதுவே அந்த அன்னைக்கு நீங்க அனுஷ்டானம் பாத்திரத்தை விலைக்கு தான் நீங்க அனுஷ்டானம் பண்ணணும். என்ன இல்லைன்னா அனுஷ்டானம் பண்ணி முடிச்சதுமே அதை தொடச்சி வச்சிட்டீங்கன்னா நல்ல பலபலன்னு இருக்கும். இல்லைன்னா இல்ல சோம்பேறிப்படாம 5 நிமிஷமே கழுவிட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னு நல்லா தொடச்சி வச்சுட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு போகிறதுக்கு நல்லா விலைக்கு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதான் ஒரு வீட்டுக்கு போனேன், கண்ணங்கரே இருந்தது அப்படின்னாங்க. ரொம்ப இதாகி அதான் அதுக்கப்புறம் உடனே சொன்னதுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு போய் எடுத்து கழுவி பார்க்காங்க. அவ்வளவு பல பல பலன்னு இருக்கு. இப்படி எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சுத்தமாக ஆக்க நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ வலிமை கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோயில நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாமி எங்க வந்துருவாரு? உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்க, உள்ளத்துல நம்ம கிட்ட என்ன அழுக்கு இருக்கு? ஆணவமும் சேர்ந்து அழுக்கு இருக்கு. இங்க சுத்தமாக ஆக்கதான் இங்க சுத்தமாகும். புரிஞ்சிச்சு? சரி, அப்படி கண் கொடுத்து யார் இங்க போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான கண்ணுடையவர்கள். மற்றவர்கள் கண் இருந்தும் பயன் இல்லாதவர்கள் அப்படிங்கிறார். முறையோரே நன்னவே நன்னாவென்று சுருதி மொழியும் மாதோ. அங்க போய் யாரு முருகப்பெருமானை வாழ்த்துகின்றார்களோ அப்படிப்பட்ட நாள் புண்ணிய நாக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அந்த நாவே புண்ணிய முன்றுரைக்கும் நன்னாவே, அதே நல்ல நா அப்படிங்கிறார். நல்ல நாக்கு எது அப்படின்னா முருகப்பெருமானை அங்கே போய் யாரு வழிபாடு செய்கின்றார்களோ
அவனை போற்றி பாடுகின்றார்களோ அப்படிப்பட்டவருடைய நாக்கு நன்னாக்கு அப்படின்னாரு. எங்க திருச்செந்தூர். திடீர்னு நீ மறுபடியும் காஞ்சிபுரம் வந்து உயரக்கூடாது. காஞ்சிபுரம் இல்ல திடீர்னு சிவ தர்மத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, பாபநாசத்துல அகத்திய சரி அப்படி சொல்றாரு. அது வேதாவும் வேதா வினை வினைப்பெயரா அமைந்த தாதார் பசும் துவலத்தானும் தவத்தோர்களும் சுரரும் காதார் விளியுமால் தரு கந்தன் புறம் வந்தோர் ஓதார் நவை என்று ஏத்தி உரைப்பார் பார் இவை உணர்நீ. இப்ப யாரு சொல்றா? வியாச முனிவர் சுகமுனிவருக்கு இந்த கதையை எடுத்து சொல்றாரு, அதோடைய சிறப்பு எடுத்து சொல்றாருன்னு சொல்லி இங்க யாரு சொல்றாங்க? சூதமாமுனிவர் நைமிசாரண்ய முனிவருக்கு வியாச முனிவர் சுக முனிவருக்கு சொன்ன வரலாறை எடுத்து இப்ப யார் சொல்றா? சூத முனிவர் அந்த நைமிசா முனிவருக்கு எடுத்து சொல்கின்றார். வேதங்கள், நான்முகன் என அவருடைய உந்தியில் இருந்து வந்தவர்கள், துளசி மாலை தயாரித்த திருமால், இப்படி எல்லாரும் தவ முனிவர்களும் தேவர்களும் எல்லாரும் என்ன செய்யறாங்க? திரு செந்திலம்பதி வந்து அடைந்தார்கள் என்றால், வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் என்றால், இந்த திருச்செந்தூருடைய மகிமையை நாம் என்னவென்று சொல்வது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அங்க வந்து ஓதார்கள் இருந்தும் பயன் கிடையாது. இங்க வந்தா முருகப்பெருமான் என்ன செய்யணும்? ஓதி பயனடைய வேண்டும். கந்தன்புரம் வந்தோர், கந்தன்புரம்னா இது திருச்செந்தூருக்கு இன்னொரு பேருக்கு ஜெயந்திபுரம் தான் நம்ம கைப்படுவோம். கந்தன்புரம்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்றாரு. கந்தன்புரம் வந்தோர் ஓதார் நமை என்று ஏற்றி உரைப்பாரவை உணர்நீ என்று இந்த பாட்டுல சொல்றாரு. மகனே நீ உணர்ந்து கொள் அப்படின்னு வியாச முனிவர் சுகமுனிவருக்கு எடுத்து சொல்றார். எவராயினும் ஜனனம் முதலி ஈராகவும் உள்ள மாற்றினும் சருகாரினும் தானம் பல செய்யினும் ஓமானவில் ஜெயந்திபுரம் பதி ஒரு நாளும் வசியார்க்கும் அவர் ஜனனம் பசுவா மாமிவை அரிணி. இங்க வந்தவங்க கண்டிப்பா என்ன செய்யுமா? ஒரு நேரமாவது உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. இப்ப திருச்செந்தூர்ல எத்தனை பேர் 6 நாள் உபவாசம் இருக்காங்க? பச்சை தண்ணி கூட போடாம உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் என்ன தெரியுதா? விரதம் அந்த ஒரு நாள் கூட இல்லைன்னா பலன் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு உபவாசம். உபமானவில் ஜெயந்திபதி ஒரு நாளாவது என்ன செய்யணுமா? அங்க போய் விரதம் இருக்கணும், உபவாசம் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் 6 நாள் உபவாசம் இருக்காங்க, சஷ்டி விரதம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. நமக்கு வந்து சிவவிரதங்கள் 8 சொல்லியிருக்கு. சிவவிரதங்கள் அதுல முக்கியமான தலையாய விரதம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிவவிரதங்கள் 8ல கந்த புராணத்துல நமக்கு கடைசி உபதேச காண்டத்துல இந்த அருளாளர் நமக்கு சொல்லியிருக்காங்க. முதல் தலையாய விரதம் தான் சோமவார. அந்த சோமவார விரதத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உச்சி பொழுது மட்டும் உண்ணுதல், இரவு பொழுது மட்டும் உண்ணுதல், அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல், அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுவதும் 4 யாமும் சிவபூஜை செய்தல். இதுதான் சோமவார விரதத்தினுடைய சிறப்பு என்று நமக்கு திருவிளையாடல் புராணம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த 5 நேதி எதுக்கு உண்டு? சோமவார. ஏன் சோமவார விரதம் சிறப்பு அப்படின்னா, அது தலையாய விரதம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அது பிறவியை அறுக்கக்கூடிய விரதம் அப்படின்னு என்னைக்கு இந்த விஷயத்த படிக்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து அப்படின்னு கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாய்ப்பு தான் நீங்களும் முடிஞ்சா கடைபிடிக்கும். சும்மா 2வது எந்த நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கோமா? காலையில சாப்பாடு சாப்பிடுவோம், காலையில எந்திரிச்சதுமே வடை டீ முடிஞ்சிடும், காலையில எந்திரிச்சதுமே உளுந்த வடையும் டீ முடியும். அதுக்கப்புறம் அங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து சாப்பாடு ஓடிடும். அப்புறம் கடைகளுக்கு வேலைக்கு போனோம்னா அங்க ஏதாவது மிச்சரு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மதியம் சாப்பாடு ஓடும், அப்புறம் சாயங்காலம் டிஃபன் ஓடும், அப்புறம் நைட்டு சாப்பாடு ஓடும். இந்த இடைப்பட்ட கேப்ல என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் இருக்கோ, இந்த என்ன சாப்பிட்றாங்க? இந்த பேல்பூரியா, பூரி, என்னவா பானிபூரி, என்ன ஒரே இதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இது போதுண்டாடே உள்ளது. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சுவையா இருக்குன்னு சொல்லிருக்கோம், கூட ஒரு இட்லி கூட சாப்பிட நினைப்பாங்க. தண்ணியை குடிச்சுதான் இன்னும் 2 இட்லி உள்ள போட்டு தண்ணியை குடிச்சு போதும்னா நீ போய் வந்தாலும் இனிமே என்னைய கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட சொன்னாலும் இது மேல உள்ள தள்ளலாம் வச்சுக்கோ. அப்புறம் அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு அப்படிதானே ஆகும். எல்லைக்கு மீறினா எல்லை.
அணையே இது தாங்க முடியல, அணையை வெடிச்சு என்ன ஆயிரும், தண்ணி வெளியே வரும். அது மாதிரி அது மாதிரி எல்லாருக்கும் என்ன வந்துடும், வாந்தி வரும், பேதி வரும், எல்லாமே வந்துடும். அளவுக்கு மேல அமுதம் கூட நஞ்சாமாயிரும். அவங்களுக்கு அப்படி எத்தனையோ பேர் இறந்துலாம் போயிருக்காங்க. நிறைய சாப்பிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டு இறந்தவங்க எல்லாம் நிறைய உண்டு. அதனால எதையுமே வந்து ஒரு அளவோட வச்சுக்கணும். சரி, அப்படி உபவாசம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான் விரதம். புரியுது அவங்களுக்கு? எந்த நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது கொஞ்சம் இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு, இன்னொன்னு ஒரு வேளை சாப்பிட்டா அவங்க யோகின்னு பேரு. இன்னைக்கு ஒரு ஞானி வந்து இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் 12 மணிக்கு தான் அதை பத்தி சிந்திப்பாங்க. அது வரைக்கும் யோகத்துலதான் இருப்பாங்க, சாமியோடைய சிந்தனையில தான் இருப்பாங்க. இன்னொன்னு அவங்க சாப்பாடை பத்தி சிந்தனையே இருக்காது. ஏன்னா சாமி என்ன செய்வாரு, அமிர்தமாக இருந்து அவர்களுக்கு நலம் செய்வார். சட்டு இல்ல பாத்தீங்கன்னா சொல்றேன். சில பேரு விரதங்கிற பேர்ல சிறவை என்ன செய்யறாங்க தெரியுமா, விரதங்கிற பேர்ல காலையில ஒரு இட்லியை சாப்பிட்டாலும் போயிருவாங்க. காலையில சாப்பிடல, அதுக்கு சேர்த்து பார்த்து இப்ப சாப்பிடுறோம். இப்பதான் டீ சாப்பிட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல சாப்பிட டெஸ்ட் பண்றாரு. வேற சாப்பிடுறது என்ன இப்பதான் சாமி நம்ம எதை யாரு சொல்றாங்களோ அப்படியா இரு, உனக்கு இன்னொரு டீயை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டுறதே நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சாமி. இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறது தான் இது. அந்த நேரத்துல நம்ம காலையில விரதம் இருக்க முடியாதுன்னா கூட பிரச்சனை இல்லை, அதாவது கம்மியா கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து பட்னியா கிடக்கணுங்கிறது விரதம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா பாலும் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். பசி தாங்க முடியாதவங்க பாலும் பழமும் கூட சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு வேளை மட்டும் சாப்பாடா வச்சுக்கணும். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மற்ற நேரம் ஒரு 2 வேளை நீங்க பாலும் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா பட்னியா இருக்கணும்னு எந்த இதுவும் நமக்கு சொல்லலை. புரியுது அவங்களுக்கு? அதனாலதான் விரதங்களால் ஆகுதுன்னு ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். விரதங்களே நமக்கு என்ன செஞ்சிடாது, முக்தியை கொடுத்துறாரு. இது வந்து ஒரு உபாயம், இறைவனை அடைவதற்கு இது ஒரு உபாயம். எந்த நேரம் கொஞ்சமாவது பசியை பொறுத்தாதான் நாம் என்ன செய்ய முடியும், நமக்கு இறை சிந்தனை வரும். எந்த நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இறை சிந்தனை. அதுல தயாய விரதம் எதுன்னா சோமவார விரதம், அதுல சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். அப்படி அங்க போய் ஒரு இடையாவது என்ன செய்யணுமா, விரதம் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு நூல்கள் சொல்லும். அப்படி இதை நீ உணர்ந்து கொள் என்று செந்தில் ஒரு நாளேனும் விரதம் இருப்பவர் உயர்ந்த பிறப்பினை அடைவார். அவங்க ஒரு நாளாவது விரதம் இருந்தாங்கன்னா உயர்ந்த பிறப்பை அவர்கள் அடைவார்கள். எங்க திருச்செந்தூர் உரை சிந்து நல் புறமே சுரலுகம் வண்ணு உரும் ஓர் பருக்குஞ்சர அவன் பொடு பகர் வார்த்தைகள் அனைத்தும் இருக்கின் பெருமித மந்திரவ வடிவோராய் இருத்தல் பெருக்கும் கதி பெறுகின்றதில் பெரிதாம் இவை உணர்நி. செந்திலம்பதியில அங்க வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா தேவர்கள். வேற யார் இருக்கா, அன்பு மலை போலியும் மறையின் உயர்ந்த மந்திரங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய. இப்ப செந்திலம்பதியில அங்க வானுள்ளவர்கள்னா தேவர்கள். மற்றும் வேற யார் இருக்கா அங்க, அங்க தேவலோகம் அப்பகுதியில் வாழ்பவர்கள் தாங்கும் தேவர்கள், அன்போடு பொழியும் அனைத்து இருக்கு மறையின் உயர்ந்த மந்திரங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து இருத்தல் பேரும்ப வீடு பெற்றை பெறுதல் போன்ற உயர்ந்த பெருமையுடையவர்கள் எங்க உள்ளவங்க, திருச்செந்தூரில் உள்ளவர்கள். அது சொல்றாரு, அங்க இருக்கின்றவர்கள் தேவர்களாக இருப்பார்கள். எங்க திருச்செந்தூரில் இருப்பவர்கள், அங்க வசிக்கின்றவர்கள் தேவர்களாக இருப்பார்கள். அப்ப அங்க ஒருவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அவங்க எதா இருந்திருப்பாங்க, தேவர்களா இருந்திருப்பாங்க. சில வினைப்பின் காரணமாக எங்க வந்திருப்பாங்க, திருச்செந்தூருக்கு வந்திருப்பாங்க, அங்க வந்து பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழிபாடு செய்தால், அங்க நல்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் உயர்ந்த கதியை அடைவார். அதே போல அங்கு மறையினுடைய வேதங்கள், மறையில என்னென்ன வேதங்கள்லாம் இருக்கு, அந்த மறை வேதங்கள் இருக்குல்ல, வேதங்கள்லாம் ரிக் யசு சாம அதரவண வேதங்கள் இருக்குல்ல, அந்த வேதங்கள் எல்லாம் இங்க வந்து தொழுதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான. அதே போல பேர்ந்த வீட்டை பெறுவதல் எல்லாருக்கும் எளிமையாக வீடு பெற்றை அளிக்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற எளிமையாக கொடுப்பாராம் முருகப்பெருமான். அத சொல்றாரு நம்ம அருணகிரிநாத பெருமானே சொல்றாரு, தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. யார் சொல்றா,
அந்த சுவாமிமலை திருப்பூர்ல சொல்றாரு, இப்ப முருகப்பெருமானா வணங்கினா முருக ஞான முக்தி தானே சொல்லணும், முருக ஞான முக்தி தானே சொல்லணும். ஆனா என்ன சொன்னாரு, சிவஞான முக்தி அப்படின்னாரு. அப்ப முருகப்பெருமான் யாரு? சிவபெருமான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. முருகப்பெருமான் யாரு? தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா அருண தல பாதபத்தும் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே முருகோனே. இந்த பாட்டை நீங்க பாடியிருப்பீங்க. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமிழன்மிடி யாழ் மயக்கம் முருவேனோ. அடுத்து என்ன சொன்னாரு, கைலை மலை அதிசயம் அநேகம் இது அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது அழகா திரு வேரகத்தின் முருகனை. அதுல முக்கியமா என்ன சொல்றாரு, தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுக்கும். அப்ப பரகதியை யார் கொடுப்பா? முருகப்பெருமானாலும். முருகப்பெருமான் வேற யாரும் இல்ல, சிவபெருமானே முருகராக வந்தார். அதுதான் நமக்கு ஆகும். அப்படி பரகதி எங்க வந்தா கிடைக்கும்னாரு, திருச்செந்தூருக்கு வந்தா கிடைக்கும். உண்மையான அன்போடு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பரகதியை தந்தருள்வார். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், 2 முருகர் இருக்காரு. ஒருத்தர் எங்க பார்க்க இருப்பாரு, தெற்க பார்க்க இருப்பாரு. ஒருத்தர் கிழக்க பார்க்க இருப்பாரு. கிழக்க பார்க்க இருக்கிறவரு வள்ளி தேவையோட இருக்க மாட்டாரு. தெற்க பார்க்க இருக்கிறவரு வள்ளி தேவையோட இருக்கக்கூடிய மூத்தத்துக்கு சண்முகர் என்று பெயர். நீ உலக புண்ணியவன்னா சண்முகத்தை கேட்கணும், சிவ புண்ணியவன்னா யார்கிட்ட கேட்கணும்? சுப்பிரமணியத்தை கேட்கணும். சுப்பிரமணியர் யாரு? தனியா இருப்பார், பார்த்திருக்கீங்களா? இல்ல யோசிக்கீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க திருச்செந்தூர் போயிருப்பீங்க. ஆமா, வள்ளி தேவையோட இருக்காரு. அவர் உலக புண்ணியம் வேணும்னா இப்ப நீங்க எல்லாம் அடியார் ஆனதுனால நீங்க பெரும்பாலும் என்ன கேட்பீங்க? சிவபுண்ணியம் தான் கேட்போம். இனி பிறப்பு அறுக்கிறதுக்கு தானே நம்ம வழிபாடு பண்றோம். நம்ம சாமி எதுக்கு வழிபாடு பண்றோம்? வழிபாடு பண்ணுவது நோக்கம் என்ன? இப்பிறவி இப்பிறவி தப்பிடி எப்பிறவி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போச்சு, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல். இப்படி பிறப்பெறப்பட்ட கடவுளாகிய சிவபெருமானை சார்ந்தாதான் நம்மளுடைய பிறப்பு அறுப்பு. அப்ப நம்ம பிறப்பு அறுபட நம்ம யாரை வழிபாடு செய்யணும்? பிறப்பெறப்பட்ட கடவுளாகி சிவபெருமானை வழிபாடு செய்தாலுடைய நம்ம பிறப்பை அறுக்க முடியாது. அப்படி பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமானாக அங்கே வீட்டிருக்கின்றார் முருகப்பெருமான். சுப்பிரமணிய சுவாமியாக அங்கே வீட்டிருக்கின்றார். சுப்பிரமணிய செந்தில் செந்தில் ஆண்டவனும் அவரு அங்கதான். செந்தில்ங்கிறது எதுக்காக வந்துச்சுன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். செந்நிறமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே உறைவிடமாக இருக்கக்கூடிய இடம் செந்திலம்பதி அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த புராணம் ஆரோக்கியம் வந்து சொன்னேன்ல, சென் இல் இல்னா இருக்கக்கூடிய இடம். நம்ம வீட்டை இல்லம் சொல்றோம்ல, இல்லம்னா என்ன அர்த்தம்? நாம் வசிக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடத்துக்கு இல்லம் பேரு. செந்தில் அப்படின்னா செந்நிறமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படிப்பட்டவரு? கருப்பா, முழு கலரா, கருப்பு கலரா, இல்ல சிவப்பு கலரா? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சாமி இப்படிப்பட்டவரு இருப்பாராம். பெம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். எப்படி சிவபெருமான் பிறப்பிறப்பலையோ அதே மாதிரி முருகப்பெருமான் என்ன சொன்னாரு? பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னாரு அன்னை நகரம். அப்படி செக்கச்சவே எப்படி சாமி செந்நிறமோ அதே போல முருகப்பெருமானும் அந்த வடிவத்தை சொல்லும்போது, ஏன்னா அவர் தானே, அதனால செம்மை நிறமுடையவர். அதனால செந்தில் அப்படின்னா செம்மை நிறமாக வழங்கக்கூடிய முருகப்பெருமான் உரைகின்ற இடம் செந்திலம்பதி அப்படின்னு பேர். சரி, இங்க வந்து சுப்பிரமணியர் என்ன அர்த்தம்? இப்ப தமிழ்நாட்டுல கணக்கெடுத்தாங்க, அதுல அதிக பேர் எது இருந்ததுன்னா சுப்பிரமணியர்ங்கிற பேர் தான் அதிகமா வந்துதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாருடைய பேரு? முருகப்பெருமானுடைய பேர். சில பார்த்தீங்கன்னா அந்த சுப்பிரமணியரே ராம சுப்பிரமணி, இந்த சுப்பிரமணியில ஏகப்பட்ட இதை இவ்வளவு சேர்ப்பாங்க. சிவ சுப்பிரமணி, வெறும் சுப்பிரமணி அப்படி நிறைய வச்சிருக்காங்க. அப்படி பார்த்து அப்படி கணக்கெடுத்ததுல அதிக பேர் இதுதான் வந்திருக்கு. சுப்பிரமணியங்கிற பேர் தான் நிறைய வந்திருக்கு. முருகப்பெருமான் எண்ணற்ற நாமங்கள் இருக்கு, அதுல சிறப்பான நாமம் சுப்பிரமணியர்னு உண்டு. சு என்பது விசேஷம், பிரம்ம என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை. விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த முகத்துக்கு 6வது முகமாக விளங்கக்கூடிய அதோ முகத்துக்கு இந்த பேரு சுப்பிரமணியன் என்று பெயர். புரிஞ்சுச்சா? சுப்பிரமணியனா விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த முகத்துக்கு சுப்பிரமணியன் என்று பெயர்.
அது விசேஷமான முகம் பேரு. சிவபெருமானுடைய 6வது முகம் விசேஷமான முகம், அது சுப்பிரமணியன். அப்படி இங்கே வீடு பெற்று எளிமையாக கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு இடமாக திருச்செந்தூர் விளங்குகின்றது. நாராயணன் முனவே சொல்ல நகை தீர்த்த சனத்குமாரன் ஆரா அமுதன வேசிந்து புறமான் வியந்தி மியம் அனைத்தும் மான்மியம் அனைத்தும் பேராதருடன் பேசிய பெரும் காதையின் நுட்பம் சோராது உனக்கு உரைப்பேன் இனி துணிவாக துணினி. ஏற்கனவே இந்த புராணத்தை யார் யாருக்கு சொல்றா அப்படின்னா, திருமால் முன்னொரு சமயம் ஜனத்குமார முனிவருக்கு இந்த கதையை சொன்னாராம் அப்படின்னு வியாச முனிவருக்கு சுகமுனிவருக்கு சொல்றாரு. முன்னொரு சமயம் திருமால் ஜனத்குமார முனிவருக்கு இந்த பெரும் காதையை ஆரா அமுதே நாராயணன் முனமே முன்னாடி சொல்ல நகைதி சனத்குமாரன் ஆரா அமுதன வேசித்து புறன் மான்மியத்தை அனைத்தையும், மான்மியம்னா இந்த செந்திலம்பதியினுடைய மான்மியம் அனைத்தையும் பேராதருடன் பேசிய பெருங்காதை. பெருங்கதை எது? இந்த திருச்செந்தூர். பெருங்காதையினுடைய நுட்பத்தை நான் உனக்கு உரைப்பேன், இனி நீ கேள் நீ அப்படின்னு யார் சொல்றான்? வியாச முனிவர் சுகமுனிவருக்கு சொல்றாரு. இரு மூவகை கலை வேற அறுத்து இன்பம் பெற வேண்டின். இரு மூவகை வகை வேறரு அப்படின்னு என்ன அர்த்தம்? இரு மூவகைன்னா என்ன அர்த்தம்? மூவகையை நம்ம அறுக்கணும். அதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 3 மலம், தன்ம மலம், மாயாமலம், ஆணவ மலம் 3ஐயும் நாம அறுக்க வேண்டும் என்றால் ஒரு வைகள் முருகேசனை உள்ளன்போடு பரவி. அந்த 3 வைகள் என்ன அப்படின்னா, நம்ம 3 2 6ன்னு அர்த்தம். இரு மூவகை அப்படின்னா 6, அதாவது காமம், குரோதம், உலோபம், மதம், மாஸ்தரியம் என்கின்ற அந்த இதை கலைஞ்சாதான் நாம் என்ன செய்ய முடியும்? இதுல இருந்து நாம அந்த மூவகை மலத்தை நாம் அறுக்க முடியும். காமம் என்பது என்னது? ஆசை. அதை நம்ம என்ன செய்யணும்? உடனே. அடுத்து என்னது? குரோதம் அப்படின்னா கோபம். அதுவும் கோபம் பாத்தீங்கன்னா கொலையில போய் முடியுமா? அது நம்ம அடியார் ஆயிட்டோம். கண்டிப்பா எது வரக்கூடாது? கோபம் கட்டாயம் வரக்கூடாது. அதை சொல்லும் போது இவரு குருஞான சம்பந்தர் சொன்னாரு, சீச்சி சினமே தவிராய் அப்படின்னாரு. அதை மட்டும் என்ன சொன்னாரு? சீச்சின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. மத்தது கூட மனமே ஆசை அறாய், சரி, பாசம் விடாய், சரி, ஆன சிவபூசை பண்ணாய், திருமுறைகள் ஓதாய், நேசமுடன் 5 நீ இணையாய், சீச்சி சினமே தவிராய். எப்படி சொன்னார் பாருங்க. மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்ட்டாரு கடைசி. உனக்கு எதுக்கு வாய் கேக்கு? இவ்வளவு செய்யாம, ஆசையை அறுக்காம, பாசத்தை விடாம, ஆன சிவபூசை செய்யாம, அஞ்சலத்தை நினைக்காம, திருமுறைகள் ஓதாம, இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு எதுக்கு வாய் கேக்கு அப்படின்ட்டு யாரு? குருஞான சம்பந்தர். நம்ம ஊர்ல பிறந்த குருஞான சம்பந்தர் சொல்றாரு பாட்டுல. ஆசையா இருக்கணும், பாசத்தை விடணும். ஆசை வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எந்த ஒரு பொருள்களையும் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆசை. பார்த்ததுமே பற்றுது பாருங்க, அது ஆசை. அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பற்றுதல். அது எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் சொன்னாரு. அந்த அடையணும்னு நினைக்கிறது தான் மோகம். எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது மோகம். காமம், குரோதம், லோபம், மதம், மாஸ்டர். எப்படியாவது ஒரு பார்த்துட்டோம்னா அதை அடையணும்னு நினைக்கிறோம்ல, அது எப்படியாவது என்ன பாடுபட்டுனாலும் அதை அடையணும்னு நினைக்கிறோம். அதுதான், அதுலயும் அது பேராசைன்னு பேரு. சிவபெருமானுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை சொல்லுங்க? அது சிவபெருமானுக்கு பேராசை இருக்கான். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் வாரா வலியருளி வந்தியன் உளம்புகுந்த ஆரா அமுதினை அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுங்கான் அம்மானாய் அப்படின்னாரு மாணிக்காசன். இப்படி பாட்டு திரு அம்மானை கைப்படுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பாட்டுன்னு பார்த்துக்கிறோம். திரு அம்மானை நம்ம திருவம்பாவிக்கு அடுத்து வரும். திரு அம்மானை பேராசை வாரியனை பாடுதுதான் ஆறா அமுதனை அலைகடல் வாழ் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுதான். சிவபெருமானுக்கு ஆசைலாம் கிடையாதான், பேராசை இருக்கான். எப்படியாவது இந்த உயிர்களை தன்பால் இழுத்துறணும், எப்படியாவது தனக்குரிய பேரின்பத்தை அதுக்கு நல்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு பேராசை. ஆனா இந்த உயிர் என்ன செய்யுது? வேகமா பக்கத்துல போய், சாமி நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியது, அதெல்லாம் பார்த்துட்டு நான் பண்ணாம வரேன் அப்படின்னு ஒரே சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கு.
இப்படி வாழ்ந்தது நம்ம கடைசி வர முடியுமா? என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன்ல, இங்க இருக்கும் போதே செய்து வைக்க வேண்டிய வேலையை செஞ்சிடணும். அடியார்களோடே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. போயிட்டோமோ நம்ம கெளி அவ்வளவுதான். நிறைய வினைப்பெண் சேர ஆரம்பிச்சிடும். அடியார்களோடு இனங்கள்னா என்ன வந்துடும்? வினைப்பெண் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். பிறவிக்கு வித்தாயம். இதுல இருந்து தப்புவதுக்கு ஒரே வழி அடியார் திருக்கூட்டத்திலே இருக்கணும். இது வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மிக ஒரு காவினி இங்கில்லை காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டான ஒரு வானவரும் நான்முகனும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே அப்படின்னு ஓடி போய் என்ன செய்யணும்? அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, நாம போய் வாங்குறதுக்கு தயாரா இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, சிவபெருமன் கடவுள் தானே அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்றீங்க? சிவபெருமன் தான் கடவுள் அப்படின்னு. சரி, எல்லா உயிரும் அவருக்கு கருணை இருக்குல்ல? ஆமா கருணை இருக்கு. எல்லா உயிருக்கும் மோட்சத்தை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னாரு. அவர் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நான் அப்படியே யோசிச்சேன், நீங்க கேட்கிற கொஸ்டின்லாம் கரெக்டான கேள்விதான். சரி, இப்ப சாமி கூப்பிட்டா நீங்க உடனே போயிருவீங்களா அப்படின்னு. எனக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு அப்படின்னா குடும்பம் இதுல போட்டு நான் அப்படி போக முடியும் அப்படின்னா. உனக்கு ஆசையே இல்லையே, பிற எப்படி சாமி வரும்? அவருக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு, நாம போறதுக்கு ரெடியா இல்லையே, தயாரா இல்லையே. இப்படி விட்டுட்டு போக முடியும், கூப்பிட்டா போயிருவோமா? நம்ம குழந்தை குட்டியை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம், நம்ம பாசத்துக்கு அடிமையாயிட்டோம். நீ ஆரிய போச்சா? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அது வரப்போடுவோம். இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்த குடிக்கணும் என்ன? அப்ப அவர் கொடுப்பதற்கு தயார், நாம வாங்குவதற்கு. அப்ப நாம கொஞ்சமாவது ஒருபடியாவது என்ன செய்யணும்? படி கால் எடுத்து வைக்கணும். அதான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, சாமி காந்தம், நாம இரும்பு. இரும்பு கொஞ்சமாவது அது பக்கத்துல போனா அது இருக்கும். இது இருந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீ புரியுதா உங்களுக்கு? ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அப்ப அதுக்கு ஒருபடியாவது நாம என்ன செய்யணும்? படி எடுத்து வைக்கணும். அப்படின்னாதான் சாமி நம்ம ஈர்த்தி என்னை அப்படி நம்ம ஒருபடியாவது எடுத்து வச்ச போய் தான் நம்மளை அடியாராக்கி நம்ம இங்க உட்கார வச்சிருக்காரு சாமி. புரியுதா உங்களுக்கு? அப்படி முன்முனைந்து நம்ம போவதற்கு உண்டான வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திடுமே அப்படிங்கிறார். அப்படி காமம், கோபம், மதம், மார்சல்யம், எதையும் அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம், அது மாதிரி பொறாமை, அடுத்தவங்க சொத்துக்கு மேல ஆசைப்படுவது, இதெல்லாம் பொறாமை. நம்மளோட முன்னேறிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இருமாப்பு, நம்மளோட இப்படி உயர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற இது பொறாமை, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அடியார் ஆயாச்சுன்னா அத்தனையும் என்ன செஞ்சிடணும்? மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிடணும். ஒரே நோக்கம் என்னன்னா ஈசனை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் மட்டுமே நம்மகிட்ட இருக்கும். வேற எதுலையும் நம்ம கவனத்தை செலுத்தினோம்னா நம்ம அதன்பாலே போயிடும். அதனாலதான் அடியார்களும் என்னங்கன்னா நம்மளை எங்கேயும் போக மாட்டாங்க. அதனாலதான் அடியார் நடுவுள் இருக்கும் வரலைன்னாரு. நீங்க இப்படி வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு அடியார்களை கூட்டு போயிடுவாங்க. வாங்க திரும்ப வாங்க, காலையில இப்ப நாங்களே காலையில ஏதாவது போன போட்டு வாங்க 10:30 மணிக்கு எல்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. சாயங்காலத்துல சொற்பொழிவாங்க அடியும் கூப்பிடுவேன். இப்படி ஒவ்வொரு ஆளும் கூப்பிட்டாங்கன்னா நீங்க எங்கேயும் வெளியில போக முடியாது, உங்களுக்கு வினை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. இதை விட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷமே இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அங்க வந்துடும். புரிஞ்சிருச்சா? சரி, அப்படி மூவைகள் அப்படிப்பட்ட அந்த இந்த மூமளவும் நீங்குவதற்கு அங்கே திருச்செந்தூரில் சென்று மூவைகள்னா 3 நாள் அங்கே தங்கியிருந்து, வைகள்னா அதிகாலை நேரம், வைகரை பொழுதுனா என்ன நேரம்? காலை நேரம். முருகேசனை உள்ளங்கோடு பரவி திரையாறு வதனாறு அரம்பும் என்னும் தீர்த்தமும் படிந்து அங்கே போய் தீர்த்தத்தில் நீராடி, அதிகாலையில போய் தீர்த்தாடணுமா. எல்லாரும் திருச்செந்தூர் போனா எப்ப குளிக்கீங்க? அங்க நாங்க ஒரு 11:30 12 மணிக்கு இறங்குவாங்க. அதுவும் அந்த மதிய நேரத்துல கடல்ல குளிச்சா அவ்வளவு ரொம்ப இருக்குங்க அப்படின்னு நிறைய இருந்துச்சுனாங்க. மதிய நேரத்துல தான் குளிக்கிறாங்க, அதிகாலையில குளிக்கணுமா. அங்க தீர்த்தத்துல நீராடணும்னு சொல்றாரு. கடலில் நீராடி அங்க போய் அப்படி நீராடினால் அப்படி கடலில் நீராடி கரையேறினால் நம்ம பிறவி கடலில் இருந்து கரையேறுவோம் என்று இந்த பாட்டை சொல்றாரு. அதிகாலையில போய்
முருகேசனை உள்ளன்போடு வழிபாடு செய்து நாம் வழிபட்டால் நாம் என்ன செய்யலாம்? கரை பிறவி என்கின்ற கடலை நாம் கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, உனக்கே சொல்லும் பொருளாம் இந்த உண்மை சரித்திரத்தை நினைந்தே எழும் தினம் படிப்போரும் நிகரில்லா இந்த கதைய உள்ளன்போடு யாரு இது ஏற்கனவே ஏட்டில் எழுதி நாள்தோறும் ஓதுவார் தம் ஒப்பில்லாத உள்ளன்பத்தில் எம் சரவணபவன் சார்ந்திருப்பார். யாரு உள்ளன்போடு அங்க வழிபாடு செய்கின்றார்களோ, இந்த வரலாற்றை உணர்ந்து கேட்கின்றார்களோ, இந்த வரலாற்றை எப்படி கேட்கணுமா? உள்ளன்போடு கேட்கணும். முருகனுடைய அந்த கதையை நம்ம கேட்க போறோம், இது நமக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு உள்ளன்போட நினைந்து வழிபாடு செய்தால் சரவணபவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து அந்த உயிருக்கு அருள் செய்வார் என்று இந்த பாட்டுல சொல்றாரு. இவ்வாறு வியாசர் யாருக்கு சொல்றாரு? சுகமுனிவருக்கு எடுத்து கூறினார் என்று இந்த கதை முடியுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் சிறப்புடைத்த அத்தியாயம். திருச்செந்தூர் சிறப்பை பத்திலாம் அடுத்து நம்ம என்னைக்கு பார்க்க போறோம்? அடுத்த வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை வேற ஒன்றும் இல்லைல்ல, அது மாதிரி செவ்வாய்க்கிழமை அடுத்து. இது சிவ தர்மத்துல வந்து செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை அடி ஊருக்கு போன்னு சொன்னேன். திங்கக்கிழமை ஊருக்கு, செவ்வாய்க்கிழமை நீங்களும் அடின்னு வர லீவு அடின்னு வெளியே இருக்கும். செவ்வாய்க்கிழமை புரிஞ்சுச்சா? இந்த கதை புரியுதா உங்களுக்கு? திருச்செந்தூர் போனா என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் திருச்செந்தூரை பத்தி நிறைய சொல்றாங்க. அப்படி திருச்செந்தூருடைய சிறப்பெல்லாம் என்னென்ன எப்படிலாம் சொல்ல போறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். திருச்செந்தூருக்கு இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்கு, இன்னும் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த அதிகம் இந்த புக்கு முழுவதுமே ஃபுல்லா திருச்செந்தூர் சிறப்பு தான். ஒவ்வொருவரும் யார் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். சொல்லிடுதான் போவோம். இந்த அமாவாசை லீவ் வருது, அந்த நாளைக்கு ஏதாவது எங்கேயாவது அதான் நீ இல்ல 2 நாள் எங்க வீட்டுல விட மாட்டேங்காங்க, அதனால நம்ம இங்க போயிடுவோம். இது திருப்பரங்குறை போட்டுருவோம். நீ என்ன சொல்றீங்க? எங்க? திருச்செந்தூருக்கு வேணும் தான் பிடிக்கும். இல்ல எல்லாரும் வருவாங்க. சீக்கிரம் பாத்துக்கலாம். அதான் காலையில கூட்டம் நிக்கணும், 3 மணி வரைக்கும் நிக்கணும். சரி, அதை நம்ம பாத்துக்கலாம். சரி, அதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சார், அதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து திருப்பரங்குறை கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருவோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம போயிட்டு வந்து திருப்பரங்குறை போவான்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. எந்த ஞாயிற்றுக்கிழமை? இன்னும் 2 வாரம் இருக்கான், அமாவாசைக்கு முத நாள் போயிடலாமா? எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பரங்குறை போய் அங்க போய் முற்றுகை பண்ணா ரொம்ப சிறப்பு. எங்க? திருப்பரங்குறையில மாணிக்கவாச பெருமான் ஆட்கொண்ட இடம்ல திருப்பரங்குறை. நீங்க போயிருக்கீங்களா? திருப்பரங்குறை நீங்க போனட்டு வந்தீங்களா? எங்கூட வந்தீங்களா? பஸ்ல போகும்போது வந்தீங்களா? அப்படியா? கடைசி திருப்பத்தூர்ல கதை நட சாத்திட்டாங்க, அப்ப வந்து வந்தீங்களா? அப்புறம் தான் நீங்க நம்ம கூட டிராவல் பண்றீங்களா? திருப்பரங்குறை இது ஆவுடையார் கோயில் நீங்க வந்திருக்கீங்களா? வந்தீங்களா? ஆவுடையார் கோயில் தான் இப்ப திருப்பரங்குறை மாணிக்கவாச. இப்ப இந்த விட்டம் போயிருவோம், போய் அங்க போய் முற்றுகை பண்ணிடுவோம். அங்க போய் முற்றுகை பண்ணா கண்டிப்பா பிறப்பு அறுபடும் அப்படின்னு நாங்க முதல்ல திருப்பரங்குறையில முற்றுகை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஐயர் தீவாரெல்லாம் காட்டி கொண்டு வந்து இங்க வந்து நீங்க பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு அந்த ஐயர். அந்த அளவுக்கு சாமி செய்வார். ஏன்னா பெருந்துறைய கடக்கணும்ல, அதுக்கு திருப்பரங்குறை போய் தான் நம்ம என்ன செய்யணும், வழிபாடு செய்ய வேண்டும். அத முதல்ல பார்த்தோம். அது வந்து தலையாத்திரையா போனோம். இப்போ வந்து முற்றுகை பண்றதுக்காக நம்ம போறோம். ஆமா, காலையில வெள்ளத்திலே போய் 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு மையத்துக்குள்ள முடிச்சிடும். சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுல உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடியாடியின் உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவனார் மனம் குளிர உபதேச மன்றம் இரு செவி மீதிலும் பகநாதா சிவகாம சுந்தரிதன் வர வாழகந்த இன செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய கொண்டுலகில் விருதாளைங்குழலும் அடியேனை அஞ்சல் என வரவேன் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொடைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உடலோட ஒன்று மறி ரகுராம சிந்தை மறு மருதோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிவிலை போவே தேவயானை அம்புரமின் மனவாள சம்பமுர் திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா இருகாவி நன்குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகமேவி கண்ட விரல் பெருமாளே ஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாமே வெகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாயதேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபன் நீதூரி கலைகமாகும்
வான்முகில் வளாது வெகுமணிகளும் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்க நற்றமும் எழில்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீறு சிறக்க ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுக வாழ்க வெற்பை குருதி தெய்வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏறி மங்கே வாழ்க யானை நன்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே நாடு துணையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்